வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் லக்ன பாவகத்திலிருந்து, அது ஆணுடைய ஜாதகமாக இருக்கட்டும் பெண்ணுடைய ஜாதகமாக இருக்கட்டும், ஒரு லக்ன பாவகத்திலிருந்து 12ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் அந்த ஜாதகினுடைய வாழ்வினுடைய நிலை எவ்வாறு இருக்கும், அப்போ ஒரு பொதுவான பலன்கள், அப்போ எவ்வாறெல்லாம் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையினுடைய நிலை தரம் மேம்படும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ வெளிநாட்டு யோகங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த 12ஆம் இடம். அப்போ ஒரு உறுப்புகளிலே பாதங்களை குறிக்கக்கூடிய பாவகமான இந்த 12ஆம் இடம். அப்போ இந்த ராகு பகவான் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது மல்டிப்ளஸ், எப்பயுமே ராகு பகவான் ஒரு விஷயத்தை அபரீதமாக பண்ணுவார், பெருமையாக காட்டுவார், பெருக்கெடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் 1 or 2 or 3 பிஸ்னஸ் கண்டிப்பாக செய்வார். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 12இல் ராகு பகவான் அமர சிறிய சிறிய முதலீடுகள் போட்டு பெரிய அலாவிதிய வருமானம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வெளிநாடு யோகங்களை தரக்கூடிய ஒரு ஜாதகமாக அந்த ஜாதகங்கள் அமையும். அப்போ வெளிநாட்டு வருமானத்தை சிறப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். 12இல் ராகு பகவான் அவர் ஒரு சுகபோக வாசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய விரும்புவர், பட் லைக் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய விருப்பப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். பரம்பரை சொத்து, தன்னுடைய மூதாதையனுடைய சொத்துக்களால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாபத்தன்மையை கொடுக்கும். அந்த சொத்துக்கள் இவருக்கு வரும்போது அதை விற்று ஒரு வேறு விதமான ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்க வேண்டி வரும். அப்போ பரம்பரை சொத்துக்களால் கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் பாவகமாக இந்த 12இல் ராகு அமர்ந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், தலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். ஏதாவது நம்மளுக்கு நோய் தாக்கம் வருது அப்படின்னா தலை சார்ந்த பிரச்சனை. இந்த 12இல் ராகு பகவான் பிறக்கும் போதே அவங்க அம்மாவை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, இவங்க பிறக்கும் போதே என்னை ரொம்ப சிரமப்படுத்திட்டான், ஆமாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த ராகு தசா புத்தி காலங்களில் வரும். பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேக்சிமம் இந்த 12இல் ராகு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ராகு பகவான் திசையில் போதை பழக்கங்களுக்கு அடிமையாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ராகு பகவான் வாங்கிய சாரம், அப்போ அமர்ந்த இடம், அப்போ இன்னும் பாவர்களால் பார்க்கப்படுகிறாரா சுபரால் பார்க்கப்படுகிறாரா, இது எல்லாம் அதை தீர்மானிக்கும். இதுவும் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். ஹான்ஸு, பாக்கு, புகையிலை போன்ற பழக்கங்களையும் கொடுக்கும். சூதாட்டத்தினுடைய பிஸ்னஸையும் கொடுத்துரும். ஆமாம், சூதாட்டம், ரேஸு, இந்த ஸ்மக்லிங் இதெல்லாம் கொடுத்தோம். சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட் அதிகமாக வாங்கக்கூடிய ஹேபிட் வச்சுருப்பாங்க. அப்போ 12இல் ராகு இருந்தால் அப்போ லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய எண்ணமும் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். அப்போ ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் என்பதை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தையும் நல்லா அழுத்தமாகவே சொல்லலாம். ஆமாம், பாரம்பரியத்தில் தன்னுடைய பரம்பரையில் 2 தார யோகத்தை கொடுத்துரும். அது பார்த்தா எங்கள் தாத்தாவுக்கு 2 சம்சாரம், எங்கள் அப்பாவுக்கு 2 சம்சாரம் அப்படின்ற ஒரு வழியாக சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த 12இல் ராகு ஏற்படுத்திவிடும். அப்போ 2 தார அமைப்பை அந்த வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகர் திருமணமாகி குழந்தை பிறப்பு தாமதமாகும் அப்படின்னு சொல்லலாம். 12இல் ராகு குழந்தை தாமதத்தை கொடுத்துரும். அப்போ சகோதர சகோதரி உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பிரிவினை ஏற்படுத்தும். உடன் பிறந்த ஒருவர் வெளிநாட்டில் கண்டிப்பாக இருப்பார். அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் வெளிநாட்டில் இருப்பார், அல்லது வெளிநாடு வெளி மாநிலம் போவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த 12இல் ராகு அந்த விஷயத்தை சொல்லிடுவார். 12இல் ராகு தன்னுடைய பரம்பரையில் தாத்தா வசதியானவர். அப்போ தாத்தா ஒரு விஐபி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஆமாம்,
12 ராகு ஜாதகருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரை கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகுதான் தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆயுள் விருத்திகளை ஏற்படுத்தும், நல்ல தீர்க்க ஆயுளை கொடுத்துரும். 12 ராகு தீர்க்க ஆயுள், நல்ல ஒரு டால் பர்சன், உயரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். அதனால இந்த ஜாதகர் உயரமான இடத்திற்கு போகும்போது கவனமாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மலைப்பகுதி, மலை சார்ந்த பகுதி, மரம் ஏறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் செய்யும்போது கவனம் வேணும். ஏன்னா கீழே விழத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும். 12 ராகு இரவு நேர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஆமாம், உடல் ரீதியான ஒவ்வாமை உருவாகும். ஏதாவது ஒன்று உடல் அலர்ஜி ஏற்படும், தோல் அலர்ஜியோ அல்லது ஃபுட் பாய்சன், ஏதாவது ஒரு அலர்ஜின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏற்படும். உணவு பிரியராக இருப்பார். 12 ராகு ரசனையாக சாப்பிடுவாங்க. நல்ல ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய நபராக அந்த நபர் இருப்பார் அப்படின்னா அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அள்ளி கொடுக்கும், எல்லா சுகத்தையும் அள்ளி கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் கலியுகத்தில் என்னென்ன சுகங்கள் மனித உடலுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனை சுகங்களையும் கெடுப்பார். போக வாழ்க்கையிலே அதிகமாக ஈடுபடுத்திவிடும். ஆமாம், அந்த ராகுனால இந்த விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். சுகத்தை அதிகமாக கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து விடும். ஆமாம், இந்த ராகு சாரத்தில் அதிக கிரகங்கள் இருக்குது ஒரு ஜாதகருக்கு. 12 ராகு பகவான் இருந்து அதனுடைய சாரத்தில் கூடுதலான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதிக சுகங்களையும் கொடுக்கும், அதிக பொருளாதாரத்தை உயர்வையும் கொடுக்கும். ராகு கொடுக்கப்படும் பொழுது அதை சேர்த்து வைத்து சேவிங்கில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிரிகளால் அந்த சேமிப்புகள் உங்களுக்கு பந்தாடப்படும், காணாமலே போய்விடும். அதனால் கொடுக்கும்போதே உங்களுடைய சுய சிந்தனையை ஏற்படுத்திவிட்டு அதை சேவிங்கில் போட்டுடணும். ஆமாம், எதிரிகள் உண்டு. 12 ராகு எதிரிகளால் தொல்லைகள் உண்டு அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். நோய் நொடிகளால் தொந்தரவுகள் ஏற்படும். ஆமாம், பயணம் அதிகமாக இருக்கும். ஆமாம், பயணம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 12 ராகு டெய்லி ட்ராவல் இருக்கும். டெய்லி ட்ராவல் இருக்கும். பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த 12 ராகு இருந்து முற்பகுதி பிறந்த உடனே ஒரு ஜென்யூனாகவும் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலும் பெரிய குடும்பத்து பிள்ளையாகவும் அவர் இருந்து விட்டால் பிற்கால வாழ்க்கை சிரமத்தில் போய் மாட்டிக்கும். அப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு 35 வயசு வரைக்கும் கொஞ்சம் சரிவிகிதமான வாழ்க்கை, கொஞ்சம் கஷ்டத்தில் வந்த வாழ்க்கையாக இருந்தால் அதற்கு பிறகு இந்த ராகு அள்ளி கொடுத்து விடும். இதுதான் இந்த 12 இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயம். லக்னத்திலிருந்து 12 பாகங்கள் அமர்ந்த கிரகங்களுடைய பலனை நாம் அன்னைக்கு முடிக்கிறோம். அடுத்த பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்தி.